கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடம் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு பாடமாக இருக்க போகின்றது. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தானியேலும் அவருடைய நண்பர்களும் உணவு காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ராஜாவுனுடைய போஜனம் வேண்டாம், எங்களுக்கு எளிமையான உணவு போதும் அப்படின்னு சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி காலத்தில் தானியேல் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மிக முக்கியமாக தானியேலுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த உணவு பழக்கத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தானியேல் ஆடம்பரமான மிகவும் ராஜ போஜனத்தை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளினுடைய உணவு முறைகள், உணவு பழக்கங்கள் எளிமையானதாக, ஆரோக்கியமுள்ளதாக காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இப்போ நம்ம உலகத்தை கவனிக்கும் பொழுது, இன்றைக்கி உலகம் உணவு காரியத்தில் மிகவும் அடிமையாக சென்று கொண்டிருக்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் உணவில் மிகவும் அடிமைத்தனமாக அதில் விழுந்து கிடைக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். சரிங்களா? சாப்பிட்றது தானே, அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஆதாமுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையே உணவு தான். அந்த உணவு காரியத்தில் ஆதாம் நிற்க முடியாமல் போனதுனால தான் ஆதாம் பாவம் செஞ்சார். அவர் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள பாவம் வந்தது. சரிங்களா? அப்போ பாவத்திற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு காரணத்தை வேதாகமம் நமக்கு முன்வைக்குது. உணவு காரியத்தில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையையும் நம்ம பார்க்கும் பொழுது, வேதாகமம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை 2ஆம் ஆதாம் என்று சொல்லுகிறது. முதல் ஆதாமுக்கு எப்படி உணவு ஒரு சோதனையாக காணப்பட்டதோ, 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்கும் உணவு ஒரு சோதனையாக காணப்பட்டது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஊழியத்திற்காக அவர் கடந்து சென்றபோது அவர் சந்தித்த முதல் சோதனையே என்ன அப்படின்னா உணவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் உணவு காரியத்தில் ஆதாமை விளைவிக்க முடியும் என்று சொன்னால், அந்த ஒரு எண்ணத்தோடு தான் சாத்தான் இயேசுவையும் உணவு காரியத்தில் விளைவித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சோதனையை முன்வைக்கிறான். 40 நாட்கள் சாப்பிடாமல் பசியோடையும் களைப்போடையும் வந்த ஆண்டவர்கிட்ட ரொம்ப வஞ்சகமாக பேசி அந்த சோதனைக்குள்ளே விளைவிக்க வேண்டும் என்று செயல்பட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்தது சாத்தான் என்று புரிந்து கொண்டு அந்த சோதனையில் விழாதபடிக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு அந்த சோதனையை மேற்கொண்டார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால், இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவதில் பல காரியங்கள் இருந்தாலும், அதில் பிரதானமாக முக்கியமாக காணப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, உணவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம பல நேரங்களில் உணவை பற்றி ஒரு எண்ணங்கள் அல்லது அதை பற்றின ஒரு அக்கறை, அதை பற்றின ஒரு தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் தான் காணப்படுகிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம எவ்வளோ தூரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? மிக முக்கியமாக 2ஆம் வருகைக்கு எதிர்பார்த்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் சாப்பிடுகிறது என்ன அப்படிங்கிறதை பற்றின அந்த ஒரு அறிவு, எதை சாப்பிடணும்,
எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ஒரு அறிவுள்ளவர்களாக தெளிந்த ஒரு நிலையில் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எப்படி தானியேல் பாபிலோன் அடிமைத்தனத்தில் உணவு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சோ, இன்றைக்கி உலகத்தில் உணவே பார்த்திங்கன்னா ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த உணவு முறைகளில் ஒரு 3 விஷயம் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, பலருடைய வாழ்க்கையில் தவறான உணவு பழக்கம் காணப்படுகிறது. ரெண்டாவது, ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கங்கள் காணப்படுகிறது. மூன்றாவது, மிதமிஞ்சிய நிலை, எக்ஸ்ட்ரீமிசம். சரிங்களா? நல்லதுன்னா நல்லதில் ரொம்ப மிதமிஞ்சி போயிடுவான், அல்லது நல்லது செய்யவே மாட்டான், அதில் ரொம்ப மிதமிஞ்சி இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சமநிலை இல்லாத ஒரு மிதமிஞ்சிய நிலையில் பலர் வந்து காணப்படுறாங்க. தவறான உணவு பழக்கம், ஒழுங்கற்ற உணவு பழக்கம், மிதமிஞ்சிய நிலை. இதில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக அங்கே வந்து காணப்படுகிறது. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த நீங்கள் மீடியாவில் பார்க்குறப்ப சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற காரியங்களில் முதல் இடத்தில் இருக்கிறது உணவு சேனல் தான். நீங்கள் கவனிச்சிங்களா? இதே கோவிட்-19க்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உணவை பற்றின சேனல்களோ வீடியோக்களோ அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் லாக்டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் மிக அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம சாதாரண ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தின்படி, வேதாகம தீர்க்க தரிசனத்தின் கண்ணோட்டத்தின்படி இதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட உணவை பற்றின மிதமிஞ்சிய நிலையில், ஒழுங்கற்ற நிலையில், தப்பான உணவு பழக்கங்களை கொண்ட இந்த ஒரு காரியங்கள் அதிகரித்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கும் பொழுது அது 2ஆம் வருகைக்கான அடையாளமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? அதை பற்றின வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு ஆசை வரும், நமக்குள்ளேயே அந்த ஒரு விருப்பங்கள் நமக்குள்ளே வர்றதை நம்ம பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது 2ஆம் வருகைக்கான அடையாளமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நம்ம கடந்து செல்லும் பொழுது வசனம் 34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். 2ஆம் வருகை திடீர்னு வரும்னு நம்ம பார்க்குறோம். நம்ம நினைக்காத நேரத்தில் ஆண்டு வருவான்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் நம்ம இருதயம் பாரமடையாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம பலர் சொல்கிறத கேட்குறோமில்ல, எதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே, திருப்தியாக சாப்பிட்டோம், அதுக்காக தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம உழைக்கிறோம், வாழ்வதற்கு சாப்பிட வேண்டும். ஆனால் அந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தோடு சரியானவற்றை தெரிந்தெடுத்து என்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாறு போல், என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல், என் தகுதிக்கு ஏற்றாறு போல் எளிமையாக ஆரோக்கியமாக நம்ம உட்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. சரிங்களா? அப்போ பாருங்கள், 2ஆம் வருகையினுடைய ஒரு அடையாளம் பெருந்திண்டி, ஒரு உணவின் மீதான ஒரு வெறி அங்கே காணப்படும் என்று இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக அங்கே வந்து காணப்படுகிறது. ஒருவேளை என் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்களை வச்சிட்ருக்கலாம், ஆனால் உணவு காரியத்தில் ஒரு சரியான ஒரு நிலை இல்லை அப்படின்னா, அதில் ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாமல் அல்லது ஒரு சரியான ஒரு தீர்மானங்கள் இல்லாமல் நான் போய் கொண்டிருப்பேன் அப்படின்னா பாருங்கள், ஆதாம் விழுந்தார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இப்போ ஆண்டவர் நம்மளை நம்பிட்டு இருக்காரு, இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த வேலையில் நான் ஒழுங்காக இல்லை அப்படின்னா எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க, இது எல்லாமே
சாத்தானுடைய ஒரு நவீன கால அடிமைத்தனங்களாக காணப்படுகின்றது. விஷயம் புரியுது உங்களுக்கு? இது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த ஒரு வஞ்சகமாக இருந்தாலும் இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இது நவீனமாக காமிச்சிட்ருக்கான். நவீன காலத்தில் அடிமைத்தனமாக வச்சுருக்கிறான். ஆனால் இந்த நவீன காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அது ஒரு அடிமைத்தனமாக தெரியல, அது ஒரு இன்பமாக காணப்படுகிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். நோவாவின் காலத்துலேயும் பாருங்களேன், ஜனங்கள் புசித்தும் குடித்தும் அவர்கள் இருக்கின்ற வேலையில் ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போனது, ஆனால் உணராமல் காணப்பட்டார்கள். அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. அது ஒரு ரட்சிப்பில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வச்சிருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அதனால் உணவு காரியத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இதை கொஞ்சம் மிதமிஞ்சிய நிலையிலையும் போயிடக்கூடாது. அதாவது உணவு மாற்றத்தை மட்டும் செஞ்சுட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலான்னு நினச்சிடவே கூடாது. வெறுமனே உணவு மாற்றம் ரட்சிப்பை அனுபவத்தை தரவே தராது. விஷயம் புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவர் சொன்ன திட்டத்தின்படியே எல்லா உணவையும் நீங்கள் மாற்றிக்கிட்டாலும், கொஞ்சம் கூட காரம் சாப்பிடாமல் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் விலக்கி சரியான ஒரு உணவு திட்டத்தையே வச்சுருந்தாலும் அந்த உணவு திட்டம், உணவு முறை நமக்கு ரட்சிப்பை தராது. தேவன் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் அவருடைய கிருபையும் தான் பார்த்தீங்கன்னா நம்மீது நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தர முடியும். குணமாற்றமே நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆனால் குணமாற்றத்திற்கு இந்த உணவு மாற்றம் அதனுடைய உதவியை கண்டிப்பாக செய்யும். சரிங்களா? ஆனால் உணவு மாற்றமே ரட்சிப்பை பெற்றுத்தராது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ சாத்தானுடைய இந்த நவீன கால அடிமைத்தனத்தில் மிக முக்கியமாக நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் நம்ம ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுகின்ற குணத்தை நம்ம மாற்றிக்கொள்ளுகின்ற அனுபவத்தில் இதையும் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.